நாய்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்ற மாதிரி பேசுவாங்க. நான் நாய்க்கு சப்போர்ட் பண்ணல, நான் ஒரு சமூக ஆர்வலராக தான் பேசுகிறேன். ஏற்கனவே இந்த டாகாவது நீங்கள் பழகுனது, புதுசாக வந்ததுன்னா அது நோய் இருக்குதா, இல்லை ரேபீஸ் இருக்கா, இல்லை அது கடிக்குமா என்னன்னு. இப்போ நான் வீட்டில் வளர்க்குறேன், நான் ஒரு பெட்டு, நானும் 5 டோஸ் எடுத்துப்பேன். கார்பரேஷனில் வேலை செய்கிறாங்கன்னா அவங்க ஒரு 5 டோஸ் கம்பல்சரி எடுப்பாங்க. ஒரு வேக்சினும் கவுண்ட்டு, அதை தான் அவங்க கவுண்ட் பண்ணுறாங்க. இது கடினால நம்ம போட்டோன்னு கிடையாது. நாட்டு நாய்க்கு தெருவில் அது பாட்டு இருக்கும் அப்ராணியா, அதுக்கு பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு நாயால தான். ஏன்னா இவங்க ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுக்கறது இல்லை. ட்ரைனிங் கமெண்ட்ஸும் சரியாக இது பண்ணாமல் தான் ஒருத்தர் அட்டாக் பண்ணும் போதும். சமீபமாக பார்த்தீங்கன்னா நிறைய டாக் மீட்டுன்றது கூட வந்தது. ஸோ இதுக்கு பின்னாடி ஏதாவது மாஃபியா குரூப்பாக கூட இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீடை கொண்டு வரணும்னு இந்தியன் அழிக்கிற இதுவாக கூட இருக்கலாம். அதுக்கும் ஒரு பெரிய. இப்போ ரீசெண்டாக சிஎம் சாரே மீடியாவை அவாய்ட் பண்ணியிருக்காரு. அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா 1க்கு 2 சொல்லுவாங்க, சொல்லாததை போடுவாங்க. அவங்க நாயை விட்டு வைப்பாங்களா? அந்த அஞ்சறிவு உள்ள அந்த பாவம், அந்த ஜீவனை சில எச்ச பொறுக்கிங்கெல்லாம் ரொம்ப கேவலமா நடத்துறாங்க. குழந்தைக்கே இப்படின்னா நாய்க்கெல்லாம் நிலைமை யோசிச்சு பாருங்களேன். இந்த சட்டத்தை எப்படி இந்த சிங்கப்பெண் படை போட்டாங்களோ, இதுங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்கணும். ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே எடுக்கணும், ஆக்ஷன் எடுக்கணும். SVTV நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சான்ஸ் அனிமல் வெல்ஃபேர் ட்ரஸ்டோட ஃபவுண்டர் அண்ட் சேர்பர்சன் சுதா சந்திரசேகர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறோம், மிக்க மகிழ்ச்சி. இப்போ பொதுவாக இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் போயிட்டு இருக்கல, இந்த பிரச்சனை, இதை பற்றி நிறைய வதந்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக ரியலான விஷயம் என்னது, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நல்ல கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரையல் தான் போயிட்டுருக்கு. அவங்க ஒரு வாட்டி ட்ரையல் போகும்போது இவங்க என்ன வந்துடுதுன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. 4 ஜட்ஜஸ் சேர்ந்து கொடுக்குற ஆர்டர் இன்னும் வரல. போயிட்டு ட்ரையல் போகுது. அவங்க கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஏன் பர்த் கண்ட்ரோல் பண்ணல, ஏன் பப்ளிக் பிளேஸில் ரிமூவ் பண்ணல, அதாவது பஸ் ஸ்டாப்பு, இந்த ஸ்கூலு, காலேஜஸ்ஸு அந்த மாதிரி இடத்துல ஏன் ரிமூவ் பண்ணல, பப்ளிக்கு கொஞ்சம் நியூசன்ஸாக இருக்குன்ற மாதிரி. ஆனால் அது சாத்தியம் இல்லைன்னு தெரிஞ்சு அவங்களுக்கே தெரியும். அதனால் பர்த் கண்ட்ரோலை தான் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்கிறாங்க எல்லா கவர்மெண்ட்டையும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர் காப்பியில் பார்த்திங்கன்னா 131 பேஜில் 32 வாட்டி ஏபிசி ரூல்ஸை பற்றி தான் இருக்குது. அதை தான் நம்ம பண்ண முடியும். கருத்தடை பண்ணிட்டு அதே இடத்துல விட தான் முடியுமே தவிர நம்ம அவங்கள கொண்டு போய் வேறு இடத்துல விடுறதோ இல்லை அவங்கள ஷெல்டர் பண்ணுறதோ முடியாத விஷயம். இது நாய்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்ற மாதிரி பேசுவாங்க. நான் நாய்க்கு சப்போர்ட் பண்ணல, நான் ஒரு சமூக ஆர்வலராக தான் பேசுகிறேன். ஏன்னா இதை நீங்கள் இந்த டாகெல்லாம் ரிமூவ் பண்ணும் போது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக புது டாக் உள்ளே வந்துடும். புது டாக் வந்தால் இப்போ ஏற்கனவே இந்த டாகாவது நீங்கள் பழகுனது, புதுசாக வந்ததுன்னா அது நோய் இருக்குதா, இல்லை ரேபீஸ் இருக்கா, இல்லை அது கடிக்குமா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அதுதான் வேக்யூம் எஃபெக்ட்டுன்னுவாங்க. நீங்கள் ஒன்று எடுக்கும் போது அது திருப்பி அங்கே எல்லா டாக்ஸ் அக்குமுலேட் ஆக தான் செய்யும். ஸோ பிரச்சனை அதிகரிக்கும். அவங்களுக்கு பர்த் கண்ட்ரோல் பண்ணி வேக்சினேட் பண்ணுறது தான் ஒரே சொல்யூஷன். இப்போ நீங்கள் இந்த ஜட்ஜ்மெண்ட் பற்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஆக்சுவலாக மீடியா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வதந்தியை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா நிறைய பொய்யான தகவல்கள் தான் பரப்புகிறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இப்போ ரீசெண்டாக சிஎம் சாரே மீடியாவை அவாய்ட் பண்ணியிருக்காரு. அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா 1க்கு 2 சொல்லுவாங்க, சொல்லாததை போடுவாங்க. அவங்க நாயை விட்டு வைப்பாங்களா? அதே மாதிரி தான் நடக்குது. அங்கே சொல்லலைனாலும் அது சொன்ன மாதிரி காட்டினா இவங்களுக்கு வியூஸு, அதனால் நல்லா ஓடுது நியூஸு, அதுக்காக போடுறாங்க. 2 லட்சம் நாய்க்கடி ஆயிடுச்சின்னு பிளெயினாக போடுறாங்க. அதுக்கான ஏதாவது ஆதாரம் இருக்கா? இல்லை. சும்மா இந்த மீடியாக்காரங்க நம்ம அந்த நியூஸை பார்க்கணுன்றதுக்காக, ஆர்வமாக பார்க்கணுன்றதுக்காக போடுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டாக் பைட்டுன்னு இருக்குது பார்த்திங்களா, இத்தனை கவுண்ட்டுன்னு, இது ஊசியோட கணக்கு தான். இப்போ நான் வீட்டில் வளர்க்குறேன், நான் ஒரு பெட்டு, நானும் 5 டோஸ் எடுத்துப்பேன் வருஷத்துக்கு. இப்போது கார்பரேஷனில் வேலை செய்கிறாங்கன்னா அவங்க ஒரு 5 டோஸ் கம்பல்சரி எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் கவுண்ட்டு. ஒரு வேக்சின், அதாவது 5-1 கணக்கு கிடையாது, ஒரு வேக்சினும் கவுண்ட்டு. அதை தான் அவங்க கவுண்ட் பண்ணுறாங்க. ஓகே. இது கடினால நம்ம போட்டோன்னு கிடையாது. நீங்கள் ஆமாம், நீங்கள் வேக்சின்ஸ் போடுறது இல்லையா கொரோனா டைம்லலாம், அதுக்குன்னு உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்ல முடியுமா? இல்லை. அந்த கவுண்ட்டை தான் இப்படி சொல்கிறது. சமீபமாக பார்த்திங்கன்னா நிறைய டாக் மீட்டுன்றது கூட வந்தது.
நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸ்லலாம் கூட. ஸோ இதுக்கு பின்னாடி ஏதாவது மாஃபியா குரூப்பாக கூட இருக்கலாம். இந்த டாக் எல்லாம் பிடிச்சிட்டு போய் கருகி கொடுக்குற குரூப்பாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி இப்படி தொடர்ந்து செய்தியை பரப்படா பிடிச்சா யாரும் கேட்க மாட்டாங்கன்னு கூட இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீடை வந்து கொண்டு வரணும்னு இந்தியனை அழிக்கிற இதுவாக கூட இருக்கலாம். அதுக்கும் ஒரு பெரிய ட்ரேடு இருக்குது இந்தியாவில். ஸோ எப்படி வேணால் இருக்கலாம். நம்ம நாட்டு நாயை காப்பாற்றணும். அவங்களுக்கு வேற யார் இருக்கா சொல்லுங்கள்? ஆக்சுவலாக நீங்கள் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ புது கவர்மெண்ட் மாற்றம் வந்துருச்சா? இந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது கன்வே பண்ண நினைக்கிறீங்களா? இப்போதைக்கு கார்ப்பரேஷன் இன்னும் மாறலை. அதுக்கு இன்னும் 6 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த எலெக்ஷனுக்கு. ஸோ மாறிச்சுன்னா மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஏன்னா படித்த சிஎம் வந்திருக்காரு. ஸோ கேட்க வேணாம், சயின்டிஃபிக்காக ஹேண்டில் பண்ணுவாருன்னு நம்புகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் எப்பவுமே சொல்கிற வார்த்தை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லுவார். அது வந்து மக்களுக்காக மட்டும் அவர் நிற்கக்கூடாது. நம்ம இந்தியன் டாக்ஸை காப்பாற்றணும். நம்ம நாட்டு நாய் இல்லையா, அதுங்களையும் காப்பாற்றணும். அதுக்கு நடக்கிற அநியாயம், கார்ப்பரேஷனில் அதுக்கு நடக்கிற அநியாயத்தை அவர் வந்து ஸ்டாப் பண்ணணும். நிறைய ஊழல் அது இதுன்னு இது பண்ணுறாரு. இதையும் பார்த்துட்டு அவங்களுக்கு சேர வேண்டிய பணம் சேராமல் இப்போ அதை என்ஜாய் பண்ணவங்க வந்து ஏசியில் இருக்காங்க. இப்போ அதுங்க கஷ்டப்படுது. இன்றைக்கி வந்து விஷம் வச்சு சாவடிக்கிறாங்க, கல்லால் அடித்து சாவடிக்கிறாங்க. கேட்க ஆள் இல்லை. கேட்டால் அது கடிக்குதுங்க, நாங்கள் வந்து அடிச்சிட்டோன்றாங்க. அது ஒன்றுமே பண்ணாமல் படுத்திருந்தா கூட அடிக்கிறாங்க. ஸோ இந்த லாஸ் எல்லாம் கொஞ்சம் அவர் ஸ்ட்ரிக்ட் பண்ணணும். எப்படி பெண்களுக்காக கொண்டு வந்தாரோ சட்டத்தை, அந்த மாதிரி இவங்களுக்கும் வந்து எல்லா உயிருமே நம்ம வந்து சமமாக நினைக்கணுன்ட்டு பண்ணணும். இதுதான் எங்களோட வேண்டுகோள். அவர் கண்டிப்பாக பண்ணுறோன்னு நம்புவோம். இப்போ ரீசெண்டாக நீங்கள் டாக் ஷோ ஒன்று ரன் பண்ணீங்க இல்லையா, மெரினா மால் ஓஎம்ஆரில். ஆக்சுவலாக நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா அதாவது பர்பஸ் இருக்கும். வாட் இஸ் த ரியல் பர்பஸ் பிஹைண்ட்? அது ஒன்றும் இல்லைங்க. அது வந்து ஒரு பிளாக் பேந்தர் என்டர்டைன்மெண்ட்டு ஆர்கனைஸ் பண்ணாங்க மெரினா மாலில். அது பார்த்திங்கன்னா இந்தியன் டாக்ஸ் அண்ட் கேட் வந்து ஆதரவு இல்லாத இந்தியன் டாக்ஸ் அண்ட் கேட்டுக்கு அடாப்ஷன் பண்ணுறது, பவுல்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அதேமாதிரி இந்த ரேம்ப் வாக்கு, அப்புறம் வந்து எப்படி ட்ரெயின் பண்ணோம். இப்போ ப்ரீட் டாக் வளர்க்குறாங்க, ஷார்ட் ப்ரீடுக்கும் ட்ரைனிங் இருக்குது. அதேமாதிரி லார்ஜ் ப்ரீடு இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட், லேபு, ராட்வீலர் இதெல்லாம் எப்படி வளர்க்கணும், எப்படி ட்ரைனிங் கொடுக்கணுன்றத அவேர்னஸ் கொடுத்தாங்க. ஏன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு நாய்க்கு தெருவில் அது பாட்டு இருக்கும் அப்ராணியாக. அதுக்கு பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு நாயால் தான். ஏன்னா இவங்க ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுக்கறது இல்லை. ட்ரைனிங் கமெண்ட்ஸும் சரியாக இது பண்ணாமல் தான் ஒருத்தர் அட்டாக் பண்ணும் போதும் அவங்களால தடுக்க முடியல. ஸோ இதெல்லாம் ஒரு அவேர்னஸ். அந்த வீட்டு நாயால் தான் இதுங்க பாதிக்குது. அவங்க சும்மா தான் இருப்பாங்க. அதே மாதிரி என்னோடய சைட்லேருந்து நான் என்ன மெசேஜ் சொன்னேன்னா அந்த ஷோவில், எப்பவுமே இந்தியன் டாகை சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரைனிங்கே தேவையில்லை. ட்ரெயினரை வச்சு ட்ரெயின் பண்ண வேண்டாம். அவங்களுக்கு 1 2 வாட்டி 3 வாட்டி சொன்னாலே புரிஞ்சுப்பாங்க. அவங்க வந்து மோஸ்ட் இன்டெலிஜென்ட் டாகுன்றதை வந்து என் மூலயமா அந்த ஷோவில் தெரிவித்தேன். இப்போ ரீசெண்டாக உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்கணும்னு நினச்சேன். அதாவது நீங்கள் இப்போ ஒரு வார்த்தை விட்டீங்களே, எல்லாமே உயிர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எலி தொல்லை வந்து காலங்காலமாக ஒரு பெரும் டார்ச்சராகவே இருக்குது எல்லா வீட்லேயுமே. எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மருந்தை கலந்து வச்சிடுறாங்க. முந்தி எலி பொறியில் மாட்டோம், இப்போ வந்து கொஞ்சம் ஹைஃபையாக போய் வீட்டில் சாப்பிட்டு பக்கத்து வீட்டு கடை, எய்த்த வீட்டு கடை, பக்கத்து வீடு அது இடத்துல போய் விழுந்து விழுந்து இறந்துருது இல்லையா. எங்களுக்கு எலியிலேருந்து தப்பிக்கவும் செய்யணும், அட் த சேம் டைம் அதுங்களை வந்து அந்த மாதிரி பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கு என்ன தான் பண்ணலாம்? பழைய டெக்னிக் தான். நீங்கள் அந்த காலத்துலலாம் அந்த பாக்ஸ் மாதிரி வரும் இல்லையா, எலி பொறி, அதை வச்சு பிடிச்சி அதை எங்கேயாவது மறைவாக எடுத்துகிட்டு போய் விட்டுடலாம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ட்ராப் வருது இல்லையா, க்ளூ ட்ராப் மாதிரி, அதை யூஸ் பண்ணி அதை ரொம்ப சித்திரவாதப்பட்டு தான் சாவுது. அது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே பேன் பண்ணிட்டாங்க அந்த க்ளூ ட்ராப்லாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது சேல் பண்ணுறதை பார்த்தா கூட நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அது பிஎன்எஸ் செக்ஷன் 223 படி அது அனிமல் குரூவல்ட்டி கிட்ட வரும். 1960 ஆக்ட் படி அது ஒரு குரூவல்ட்டி தான், அனிமல் குரூவல்ட்டி தான் அது. ஸோ நீங்கள் பிடிச்சி எடுத்து போயிடலாம். என் காரில் கூட நிறைய வாட்டி குட்டி போடும், சவுண்டு கேட்கும், குட்டி சவுண்டு. நான் ஒன்றும் பண்ண முடியாது, அது வளர்ந்து அதுவே போயிடும். வேற என்ன பண்ண முடியும்? நம்ம சும்மா போனால் பரவாயில்ல, கார் ஒயர்லாம் கடிச்சு வச்சு 10,000 15,000 செலவு, ஏன் வண்டிக்கே செலவிப்போம்? இல்லை, அது யூஸ்வலாக நடக்கிறது தாங்க. இதெல்லாம் இயற்கை, நம்ம வந்து மாற்ற முடியாது. இதெல்லாம் அது கூட வாழ ஈகோசிஸ்டம் மக்களே, அதுதான் ஈகோசிஸ்டம். இல்லை சுதா மேம், நீங்கள் இப்போ டக்குன்னு இப்படி சொல்லிடுறீங்க காரில் வந்து குட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நார்மல் ஹியூமன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாருங்கள், கோவம் வருது.
உங்களுக்கே அந்த கோவம் வரல? நான் வந்து பழகிக்கிறேன். உங்களுக்கு வந்து பழக்கம் இல்ல. எல்லாமே இரிட்டேஷன் ஆகுது. வேற ஒண்ணும் கிடையாது. அந்த பொறுமை போயிடுச்சு மனுஷங்களுக்கு. இப்ப எதா இருந்தாலும் ஃபாஸ்ட்டா அதாவது என்ன சொல்றது, அதான் அந்த க்ளூ ட்ராப்ல பண்றது, அப்படியே மடிச்சு தூக்கி போட்டுறலாம். யூஸ் அண்ட் த்ரோ மாரி. ஆனா அது எவ்வளோ துடிக்கும் தெரியுங்களா? நான் வந்து அதில கை வச்சு எடுத்திருக்கேன் அந்த எலிங்கள. ஆனா அது பொழைக்காது. நீங்க அதுவே அந்த பழைய காலத்துல இருக்க டெக்னிக் இருக்கு பார்த்தீங்களா? எலி பொறி வச்சு புடிக்கிறது, அந்த மாரி செஞ்சு பாருங்க. ஏன்னா அதுவும் ஒரு ஜீவன் தானே. எங்கேயாவது குட்டி போட்டிருக்கும். அதுக்கு இரை தேட நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம். அதுங்களும் எங்கே போகும்? அது ஒரு தொல்லை தான். இருந்தாலும் வந்து நம்ம எல்லாத்தையுமே நான் அப்படி பழகிட்டேன். பட்டு மக்கள் வந்து அந்த மாதிரி மாறணும்னு நான் சொல்ல விரும்பலை. என்னோட லைஃப் ஸ்டைலில் நான் சொல்கிறேன், அவ்வளோதான். மேம் நீங்க அழகா ஒரு அன்னை தெரேசா மாதிரி சொல்லிடுறீங்க. எங்களுக்கெல்லாம் சுந்தரா டிராவல்ஸ் படத்துல வர முரளி வடிவேல் மாதிரி பீக்குக்கு நிக்குது அந்த கோவம். என்ன பண்றதுன்னு அது தெரியல. எனக்கு வீட்டில் இருக்கிறவங்க மேலே வருது, அவங்க மேலே வரல. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அது இதுவாக இருக்கு, எனக்கு பழகிடுச்சு, அவ்வளோதான். இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ எல்லாருமே ஆசை ஆசையா வந்து வீட்டில் வந்து இந்த காக்டெயிலு, லவ் பேர்ட்ஸ் இதெல்லாம் வளர்க்குறாங்க இல்லையா? மெயினாக லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறப்போ இந்த லவ் பேர்ட்ஸ் வந்து இந்த கூண்டை விட்டு வெளியில பறந்து போயிடுதுன்னு வைங்க. அது மாதிரி எனக்குமே ஆயிருக்கு பர்சனலாக. அப்போ வந்து அதுங்க வெளியில போய் சர்வை பண்ணுமா? இது ஆக்சுவலாக வந்து இது ஒரு நல்ல கொஸ்டின் தான். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், வாங்கி கூட அதை வந்து நான் சுதந்திரமாக பறக்க விடுறேன்ற பேரில் வாங்கி பறக்க விட்டு அதை ஒரு ரீலாக வேற போடுவாங்க. அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னா, இதெல்லாம் ஒரு எக்ஸாட்டிக் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, பேர்ட்ஸ், இதெல்லாம் நம்மளே உருவாக்குறது. இந்த லவ் பேர்ட்ஸு, இந்த ஃபின்ச்சஸ்ஸு, இந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதுங்களுக்கெல்லாம் சர்வை பண்ண தெரியாது. அவங்கள நீங்கள் பறக்க விட்டால் கூட ஏதாவது ஒரு காக்காவோ இல்லை வேறு ஏதாவது பறவை வந்து அடித்து சாவடிச்சிடும். அதுங்களுக்கு வந்து வாழ தெரியாது. நீங்கள் காட்டிலே எடுத்துகிட்டு போய் விட்டால் கூட அதுங்களால வாழ தெரியாது. ஆனால் வந்து நீங்கள் வளர்க்குற பேரட் இருக்கு இல்லையா, க்ரீன் பேரட் வந்து பேன் பண்ணிட்டாங்க. அந்த ரிங் பேரட் மாதிரிலாம் இருக்கும் பாருங்க, அது ஒரு வேளை வீட்டிலேருந்து பறந்துருச்சுன்னா அதுங்களால சர்வை பண்ண முடியும். பட் சர்வை பறவை அந்த இதெல்லாம் வந்து சர்வை பண்ண முடியும். பட் இவங்களால சர்வை பண்ண முடியாது. இதெல்லாம் நம்மளா உருவாக்குறது. அதனால் ரீல்ஸ் எடுக்கிறோன்ற பேரில் இந்த மாதிரி தப்பான வேலையை பண்ணாதீங்க. நீங்கள் வந்து அதை கொல்றீங்க, அதை வந்து ஃப்ரீயாக விடலை, நீங்கள் கொல்றீங்க. அதுக்கு நீங்கள் வாங்காதீங்க. வளர்க்குறவங்க வளர்க்கட்டும், அதை சேஃபாக வளர்க்க தெரிஞ்சவங்க வளர்க்கட்டும். நீங்கள் எக்ஸ்பிரிமெண்ட்லாம் அதை வச்சு பண்ணாதீங்க. சுதா மேம், இன்னொரு ஒரு முக்கியமான கொஸ்டின். இப்போ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்களுக்கு எல்லாருமே வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. பாவம் இந்த விலங்குகளுக்கு நீங்கள் ஏதாவது வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. ஏன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த செல்லை எடுத்து ரீல் பார்க்கவே முடியல. அந்த அஞ்சறிவு உள்ள அந்த பாவம் அந்த ஜீவனை சில எச்ச பொறுக்கிங்கெல்லாம் ரொம்ப கேவலமாக நடத்துகிறாங்க, தப்பாக நடந்துக்கிறாங்க. இதுக்கு என்ன மேம் பண்ணுறது? இப்போ ஒரு 3 வயசு குழந்தைய வந்து வட மாநிலத்தார் வந்து ஒரு ரேப்பு நடந்தது இல்லையா, இந்த மாதிரி அவங்கள மாதிரி ஆளுங்க நம்ம ஊர் உள்ள வர வர இந்த மாதிரி அதிகமாக இருக்குது குரூவல்டி. குழந்தைக்கே இப்படின்னா நாய்க்கெல்லாம் நிலமை யோசிச்சு பாருங்களேன். ஸோ இது வந்து அதை தான் நான் சொல்ல வரேன். இந்த சட்டத்தை வந்து எப்படி வந்து இந்த சிங்கப்பெண் படை போட்டாங்களோ, இதுங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்கணும். ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே எடுக்கணும், ஆக்ஷன் எடுக்கணும். அப்போ தான் வந்து பயம் வரும் பண்ணுறவங்களுக்கு. நாய் தானே, ஆடு தானே, மாடு தானே, எவ்வளோ இடத்துல வந்து மாட்டையும் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஆடை பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து கேட்க முடியாது, புரியுதுங்களா? கஷ்டப்படுதுங்க. ஆனால் யாருக்கிட்ட சொல்லுங்க? ஏன்னா இப்போ பால் கறந்துட்டு ரோட்டில் விடுறாங்க. ரோட்டில் விடும் போது இவ்வளோ அநியாயம் நடக்குது. அவங்களுக்கு தேவை அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வியாபாரம், அதை வச்சு பண்ணுறாங்க. அவங்களுக்கு சேஃப் கிடையாது இன்னைக்கு. இப்போ எல்லாத்துக்குமே நான் என்ன சொல்கிறேன், ரோட்டில் வந்து இருக்கிற யாருக்குமே சேஃப் இல்லாமல் ஆயிட்டுருக்கு. இப்போ எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட்னா, அதுங்களுக்கும் பாவம். ஏன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக பில்லர்ஸ் மாதிரி வாயிலா ஜீவனுக்கு எவ்வளோ நல்லது பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் இந்த மாதிரி செக்ஷுவல் குரூவாலிட்டி அவங்களுக்கு நடக்கிறதுக்கு வந்து ஏதாவது இல்லைங்க, நிறைய கேஸ் போட்டுட்ருக்கோம். என்னால் முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் எவ்வளோ தான் அலைவீங்க ஒரு விஷயத்துக்கும். இப்போ எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் வந்தது. 2 சேவல் வந்து சண்டை கோழி இருக்கு இல்லையா, சேவல் சண்டை போட்டோடனே கழுத்து அறுத்து போட்டுறாங்களா, அது அப்படியே துடிச்சிட்டு இருக்கான். அந்த சண்டை முடிஞ்சோடனே கழுத்து அறுத்து போட்டுறானுங்க. இதெல்லாம் வந்து தடை பண்ண ஒரு விஷயம் இல்லையா, சண்டை விடுறது. அதையும் பண்ணிட்டு இருக்காங்க பப்ளிக்காக. அதை ஒரு வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புனாங்க, சேவல் துடிக்கிறத. லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி மக்கள் வந்து அவங்க வேலையிலேயே பிஸியாக இருக்காங்களே தவிர இவங்கள பார்க்கறதுக்கு யாரும் இல்லை இன்னைக்கு. ஐ திங்க் கர்மா இஸ் பூமராங். இந்த மாதிரி மக்களே வாயிலா ஜீவனை கொடுமைப்படுத்த மக்களுக்கும் இந்த மாதிரியான துன்பங்கள் நிறைய அதிகரிச்சுட்டே இருக்கும்.
இதை பண்றவன் நாளைக்கு மனுஷனை பண்ண மாட்டானா? அதுதான் இப்ப நடக்குது. நீங்க இதை கம்மி பண்ணும் போது தான், இந்த குரூவல்ட்டியை கம்மி பண்ணும் போது தான் மனுஷங்களுக்கும் நடக்காது. ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ ரீசெண்டா ஒரு ப்ரொடெஸ்ட் ஒன்று பண்ணீங்க இல்லையா? அந்த ப்ரொடெஸ்டோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது ப்ரொட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயினாக கார்ப்பரேஷன் பண்ணுற அட்டூழியத்தால் தான். ஏற்கனவே பர்த் கண்ட்ரோல் பண்ண டாகை திருப்பி பிடிச்சிட்டு போகிறது, அதுக்கு வேக்சின் பண்ணுறோம், நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோன்னு திருப்பி வர்றதில்ல. அதுங்க அங்கேயே வந்து நோய் வந்து இறந்து போகுது. அதாவது இப்போ கூட ரீசெண்டாக வந்து ஹைகோர்ட்லலாம் பிடிச்சிட்டு போனாங்க பாருங்கள், உள்ளே இருக்க டாகெல்லாம். அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ உயிரோடு இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறோன்ற பேரில் நிறைய அட்டூழியம் நடக்குது. நாய்ங்களை வந்து கொண்டு போய் சர்ஜரின்ற பேரில் ஒரு சிங்கிள் ஸ்டிச் போட்டு விட்டு அதுங்க குடலெல்லாம் வெளியில் வந்து எவ்வளோ என்ன சொல்கிறது, அந்த டார்கெட்டுக்காக அதுங்க படுற வேதனை இருக்குது பாருங்கள், மனுஷங்க கொள்ளடிக்கிறதுக்காக. அதுக்காக தான் இந்த ப்ரொட்டஸ்ட். ஆனால் என்ன சொல்லிடுவாங்க, இவங்கெல்லாம் அனிமல் லவர்ஸ், இவங்களுக்கெல்லாம் வேலையே இல்லை. ஆனால் அவங்களுக்கு யாருங்க இருக்கா? ப்ரொட்டஸ்ட்டுன்ற பேரில் நம்ம கன்வே பண்ணுறோம், இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம சொல்கிறோம் என்ன நடக்குதுன்றத சொல்ல வரோம். அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணால் மக்களுக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது. ஸோ நிறைய விஷயங்கள் தெளிவாக சொன்னீங்க. ஆக்சுவலாக உங்களோட பேசுகிறப்போ தான் அதாவது இந்த வாயிலா ஜீவனங்களுக்கும் எவ்வளோ அநீதி நடக்குதுன்றதை பற்றி தெரிஞ்சுக்க முடியுது. எனவே உங்களோட இந்த தொண்டு வந்து இன்னும் நல்லா மேலும் மேலும் பெருகணும்னு நாங்கள் எஸ்விடிவி சார்பாக வாழ்த்துறோம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.